ஹலோ விவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிலவுடைய கோர ஆட்டமானது ஆரம்பமாக போகிறது. இதனால இவங்களுடைய கண் முன்னே நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா மன ரீதியாக நிறைய குழப்பமான சூழலானது இருந்திருக்கும். நாம செய்யறது சரியா தவறா அப்படிங்கிற புரியாத புதிராகவே இருந்திருக்குங்க. அதோடு யாரெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல ஏண்டா இவங்களை பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையானது உங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா இக்கட்டமான இடத்துல தள்ளி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு கெட்டதுல நல்லது போல இந்த நேர காலத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சிருப்பீங்க. மேலும் அம்மா மகனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விரிசலானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க. பல எதிர்பார்க்காத முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்திருப்பீங்க. இதன் மூலமாக இனி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாம நீங்க பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில தான் கன்னிராசி நேயர்கள் இருக்காங்க. அதோடு தொழிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களால கொஞ்சம் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது இருந்தது. பண வருமானமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இனி வரப்போகின்ற நாட்கள் இதே வேலையை தொடரலாமா இல்லைனா வேறு வேலைக்கு போகலாமா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்போது சரியாக போகுது அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாமே மனசுக்குள்ள நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகாவது நிலவுடைய வெளிச்சம் போல உங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக பிரகாசிக்க போகுதா, இல்லை என்றால் மேலும் பல பிரச்சனைகள் வரப்போகுதா, நீங்க இதை எப்படி சமாளிக்கணும், எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம நீங்க பார்த்து கொள்ளலாம் என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதோடு உங்களுக்கு மன நிம்மதி வேணும், மனதில் எந்தவித குழப்பங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பௌர்ணமி நாளன்று இரவு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் உங்களுடைய வீடுகளில் செய்து பாருங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். எனவே இனி வரப்போகின்ற இந்த ஆகஸ்ட் 27க்கு பிறகு உங்களுக்கு நிலைமையானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இனியாவது மாற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 27/8/2026 பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமியில இருந்து தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல திருப்பி போட போகுது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதாவது எல்லா பிரச்சனைக்குமே நேரமும் காலமும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இப்போது உங்களுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரயமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய விரய செலவுகளானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. அதே போல் கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மறதியானது அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதனால் ஏதாவது டியூ டேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு அலாரம் மாதிரி உங்களுடைய மொபைலில் செட் பண்ணி வச்சுப்பது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தையே அப்படியே மறந்து போயிருப்பீங்க. ஸோ அது என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தையே நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. ஐயோ இது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா தேவையில்லாமல் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்ட வேண்டியதாக இருந்து
நடந்திருக்காதே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது, ஏதாவது சீட்டு கட்டணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லைனா கிரெடிட் கார்டு பில்லை வந்து க்ளோஸ் பண்ணணும், இப்படி ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைம் போட்டு அலாரம் போல் பார்த்திங்கன்னா மொபைலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில நேரங்களில் அது ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, ஆனால் எப்படி மறக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாதுங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே போட்டு ஏதாவது ஒன்றை வந்து யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதாலேயோ குழப்பிக்கிறதாலேயோ பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் இருந்து எந்தவித மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. சில விஷயங்களை அதன் போக்கில் காலப்போக்கில் அப்படியே விட்டுட்டிங்கனாவே அந்த விஷயமானது தன்னால் சரியாகிவிடும். ஸோ இந்த விஷயத்தை இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் தாங்க தூக்கம் சுத்தமாக இருக்காது. தூக்கத்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் முடிஞ்சளவுக்கு தூக்கத்தை நீங்கள் வந்து ஒரு சாதாரண விஷயமாக நினைக்காதீங்க. ஒரு மனுஷன் 7 to 8 மணி நேரம் இல்லைனா 6 to 7 மணி நேரம் நல்லா தூங்கினா மட்டும்தான் அவனுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத ப்ரெஷர் இது மாதிரியான சில விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சும்மா நடந்த விஷயங்களையே மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டு அதையே பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை விட்டு கடந்து தான் போவாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சில இடங்களில் உங்களுடைய நிழல் கூட உங்கள் கூட வராது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை என்பதால் முடிஞ்சளவுக்கு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பக்குவத்தோடு நடந்துக்கோங்க. சும்மா நடந்த விஷயத்தையே யோசி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் பார்த்திங்கன்னா கெடுத்துக்காதீங்க. அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதற்கு வர்த்தாக இருக்கணும். ஸோ அப்படி அவங்க இல்லை, அவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்காக நாம் நினச்சி ஃபீல் பண்ணி நாம் ஏன் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க, இல்லைனா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறது கூட கவலையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படிங்கிறத, அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே போட்டு ஏதாவது ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, ரொம்பவே உங்களை சங்கடத்தைப்படுத்திட்டு இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழுது கூட அழுதுருங்க. அப்படி நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் இருந்த பாரமே அப்படியே குறைஞ்சிருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக உங்களுடைய வேலைகள் எதுவோ அதெல்லாம் செய்துட்டு வரலாம். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே அந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே போட்டு அவங்களுக்குள்ளேயே யோசித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கே அவங்க போயிடுவாங்க. இதனால தான் தூக்கமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து இவங்கக்கிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியும், இவங்கக்கிட்ட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். இதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தமும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக தேவையில்லாமல் வருது இல்லையா, அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நேர காலத்தில் நண்பர்களே பார்த்திங்கன்னா விரோதியாக மாறுவார்கள். அதே போல் தேவையில்லாத சில எண்ணங்களால் பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நேர காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லதுங்க. புதுசாக எந்தவித டிசிஷனையுமே எடுக்காதீங்க. இந்த நேர காலத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முடிவானது உங்களுக்கு முழுமையாக சாதகமான பலனை கொடுக்காதுங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த வேலையில் எனக்கு பெருசாக வருமானம் இல்லை, நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க
கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே மாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ப்ராப்ளம், குடும்ப ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு அவங்க தொழிலில் கவனமே செலுத்துறதில்ல. ஸோ தொழிலில் கவனம் செலுத்தலைன்னா எப்படி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு தொழிலில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்துறீங்களோ, அதாவது உங்களுக்கு எதை பற்றின ஞாபகமுமே இருக்கக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் எப்போது மாறுறீங்களோ அப்போது உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். அதாவது தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப நாட்களாக நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வேலையை நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாம். அதை விட்டுட்டு புது வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருசாக லாபமானது கிடைக்காது. மேலும் அப்பா வழி சொந்தங்களின் மூலமாகவும் சரி, அம்மா வழி சொந்தங்களின் மூலமாகவும் சரிங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகளானது வரக்கூடும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய மனசுக்குள்ளே நிறைய மெமரிஸ் ஆனது வந்து போகுங்க. அதாவது நீங்கள் யாருடன் இப்போது பிரிஞ்சு இருக்கீங்களோ அவங்களை பற்றிய நிறைய மெமரிஸ் ஆனது வந்து போகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி தோணக்கூடிய விஷயமே என்னவாக இருக்குன்னா, என்னுடைய மனைவிக்கு நான் எவ்வளோ செஞ்சேன் ஆனால் எனக்காக அவங்க எதுவுமே செய்யலை, என்னுடைய அப்பா அம்மாவுக்காக நான் பார்த்து ஒவ்வொரு விஷயம் பண்ணேன் ஆனால் அவங்க எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு வருத்தமானது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது சும்மா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்றை மனசுக்குள்ளே போட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசித்து அதற்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்போது விட்டுட்டு தொழிலில் கவனம் செலுத்துறீங்களோ அப்போது உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படும். ஸோ நீங்கள் தொழிலில் சுத்தமாக வேலையே பார்க்காம எனக்கு பண வருமானமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அறியாமை அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு துரோகம் போல தான் இந்த விஷயமானது இருக்கக்கூடும். ஒரு எமோஷ்னலாக ஒரு தாட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்கக்கூடுங்க. அதே போல் இந்த நேர காலத்தில் குழந்தைகள் விஷயங்களில் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்கணுங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டே வாங்க. உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டியது அவசியங்க. அதாவது பெருசாக பிரச்சனை கிடையாது, சின்னதாக கோல்டு காஃபு அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோங்க. அதாவது இடம் விட்டு இடம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸால் சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு ஒழிச்சு வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுமே இப்போது வெளிப்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் எந்தளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்களோ அந்தளவிற்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். அதை விட்டுட்டு நீங்கள் எதுலேயுமே கவனம் செலுத்தாமல் நீங்கள் உங்களுடைய அந்த அதாவது சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக மனசுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்தவித பெரிய மாற்றமும் ஏற்படாது. அதே போல் திருமணத்திற்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே பெருசாக நீங்கள் எந்தவித நல்ல முடிவையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தான் சூழல் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசை சரி பண்ணிக்கோங்க, அதன் பிறகு தொழிலில் கவனம் செலுத்துங்க. மாற்றங்கள் ஏற்படும். அந்த ஒரு மாற்றம் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். பணமானது கைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் கிடைக்கும். அதன் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொன்றாக நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்க கொடுங்க. மேலும் இந்த பௌர்ணமி தினத்தன்று மன நிம்மதியையும் அமைதியையும் பெறுவதற்கு மறக்காமல் பௌர்ணமி நாளன்று இரவு சரியாக 8 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, மனதார நினச்சிக்கிட்டு எனக்கு மன நிம்மதியானது
கிடைக்கணும், மன அமைதி கிடைக்கணும், குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாது, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் இப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்கன்னா உணரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட்ஸ்லையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.